ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 15 யஸ்வாவதார குணகர்ம விடம்பனானி நாமானியே சோபகமே விவசா கிருணந்தி தேனைக ஜன்ம சமலம் சஹசைவ ஹித்வா சம்யாந்தி அபாவிரதாமிருதம் தம் அஜம் பிரபத்தே. மொழிபெயர்ப்பு. லோகாதய செயல்களைப் போன்று புரியாத பாவனைகளாக தோன்றும் அவரது அவதாரங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை கொண்ட பகவானின் தாமரை திருவடிகளை நான் சரணடைவேனாக. சுய உணர்வு இழந்த நிலையில் இவ்வாழ்வு நீங்கி வெளியேறும் பொழுது கூட ஒருவன் அவரது புனித நாமங்களை உச்சரித்தான் என்றால் அவன் பல்வேறு பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் உடனடியாக நீங்குவதோடு பகவானை நிச்சயம் அடைகின்றவனாகவும் ஆகிறான். பொருளுரை. முழுமுதற் கடவுள் பல்வேறு அவதாரங்களில் செய்யும் செயல்கள் எல்லாம் இந்த உலகில் நடைபெறும் செயல்களை பாவனையாக கொண்டவையே ஆகும். அவர் மேடையில் நடிக்கும் ஒரு நடிகரைப் போன்றவர். ஒரு நடிகன் மேடையில் தான் உண்மையான ராஜாவாக இல்லாத பொழுதும் ராஜாவைப் போல் நடிக்கிறான். இதுபோன்றே பகவான் அவதரிக்கும் பொழுது நமக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத பாத்திரங்களைப் போல் அவர் பாவனை செய்கிறார். பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், தாம் ஈடுபடும் செயல்களிடத்து பகவானுக்கு எந்தவித ஒட்டுதலும் இல்லை என்பதாகும். பகவான் சர்வ வல்லமை படைத்தவர். தான் நினைக்கின்ற எதனையும் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். பகவான் கிருஷ்ணராக தோன்றிய பொழுது யசோதை மற்றும் நந்தனின் மைந்தன் வேடத்தை அவர் மேற்கொண்டார். மலையை தூக்குவது தமது கருத்தாக இல்லாதிருந்தும் கூட கோவர்தனகிரியை அவர் தூக்கினார். விரும்பினால் கோடிக்கணக்கான கோவர்தனகிரிகளை அவரால் தூக்க முடியும். அதற்காக அவர் தமது கைகளை பயன்படுத்த தேவையில்லை. இவ்வாறு தூக்கியதன் மூலம் ஒரு சாதாரண மனிதனைப் போன்று அவர் பாவனை செய்தார். அதே நேரம் இயற்கையினை மீறிய தனது சக்தியினையும் அவர் வெளிப்படுத்தினார். இதனால் அவரது நாமம் கோவர்தனதாரி, அதாவது கோவர்தன மலையினை தூக்கியவர் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது. ஆகையினால் அவரது அவதாரங்களின் செயல்கள் மற்றும் பக்தர்களிடத்து அவர் கொள்ளும் ஒருபடை சார்பு போன்றவையெல்லாம் பாவனைகளே ஆகும். கைதேர்ந்த நடிகனின் மேடை நாடகம்தான் அத்தனையும். திறமையை பொறுத்தமட்டில் அவரது செயல்கள் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்தவை ஆகும். முழுமுதற் கடவுளின் அவதாரங்களின் செயல்களை நினைவு கூர்வதாவது பகவானைப் போன்றே சக்திமிக்கவையாகும். அஜாமிலன் தனது மைந்தனை நாராயணன் என்று அழைக்கும் பொழுது பகவானது புனித நாமமான நாராயணன் என்பதையும் நினைவு கூர்ந்ததினால் அந்நாமம் அவன் வாழ்வின் மிக உயர்ந்த நிறைவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பினை அவனுக்கு அளித்தது. ஹரே கிருஷ்ணா.